கொஞ்சம் ஹீட்டாக இருக்குங்களா? ஹீட்டு பயங்கர ஹீட்டாக இருக்கும். நம்ம க்ளவுஸ் போடாமல் எதுவுமே டச் பண்ண க்ளவுஸ் போட்டு எடுக்கணும். க்ளவுஸ் போட்டுட்டு தான் எடுக்கணும். பஃபிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்க கப் எப்படி இருக்கு. இந்த ஷேப் வந்துடுச்சுங்க. நம்ம எப்படி இருந்தது? நம்ம ஃபுல்லாக பஃபிங் ஷேப். ஆமாம், ஷேப் பாருங்க சார். இப்போ நம்ம பிளாஸ்டிக் கப்பு நான் சொல்லியிருந்தேன், 1/2 hour வந்து நான் ஊற வச்சு பிளாஸ்டிக் தனியாக நான் எடுத்து காட்டினேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தெரியுது. இதே கப்பு நம்ம உம்மியில் செஞ்ச கப்பை நான் ஊற வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஆஃப்டர் யூஸுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் சார் எக்ஸ்ப்ளனேஷன். ஆஃப்டர் ட்ரிங்க்குக்கு அப்புறம் நான் இந்த தண்ணியில் நான் ஆக்சுவலாக நான் குளத்தில் இந்த மாதிரி நான் போட்டுட்டா கூட மீன் வந்து இது நல்லா ஊறி மீனெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கும் சார். மீனுக்கு நல்ல உணவாக போயிடும். இது பாருங்க கூலிங்காக வந்து மேடம் ஊற்றிருக்காங்க. எந்த இதுவும் லீக்கேஜ் ஆகல பாருங்க. ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. வாட்டர் மட்டும் இதுக்கு செட் ஆகாது சார் இந்த கப்புக்கு. ஓகே ஓகே. எவ்வளோ ஹீட்டாக எவ்வளோ ஹாட்டாக இருந்தாலும் ஊற்றினாலும் தாங்கும், எவ்வளோ கூலிங்காக ஊற்றினாலும் தாங்கும் சார். ஓகே. இந்த ஒரு கம்பங்கூழ் ஊற்றினு சப்ளை பண்ணோம்னா கூட நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேட்டரிங் சர்வீஸ்லாம் பாயாசம் சப்ளை பண்ணுறதுக்குலாம் நம்மகிட்ட தான் சார் நம்ம வாங்கிட்டு இருக்காங்க.